நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சார், இந்த மேட்டரை டிஜிபி மேடத்துக்கிட்ட சொல்லிடுங்க சார். இல்லையா, அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கியா. மேடம் இதை நல்ல விதமாக எடுத்துக்கிட்டா பிரச்சனை இல்லை. தேவையில்லாமல் நாம் அவங்க குடும்ப விஷயத்தில் தலையிடுறோம்னு நினச்சிட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும்ல. இதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கியா. அந்த பொண்ணு எந்த ஹாஸ்டலில் தங்கி இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அங்கே ஃபோன் பண்ணி சொல்லிடலாம்யா. உனக்கு ஏதாவது தெரியுமா? சார், தெரியும் சார். ஒரு தடவை ட்ராப் பண்ணியிருக்கேன். கேபி ஹாஸ்டல் சார் அது. கேபியா? ஓஹோ. Hereafter, don't repeat like this. I don't want to happen like this. Please get out inside. Okay, madam. Hello. மேடம், உங்களுக்கு தெரியாமல் உங்கள் ஹாஸ்டலில் சில தப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. யார் சார் நீங்க? என்ன தப்பு நடந்துட்டு இருக்கு? காலேஜ் முடிஞ்சதும் சில பொண்ணுங்க ஹாஸ்டலுக்கே வர்றதில்ல. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணுறது இல்லையா? யார் சார் அந்த பொண்ணுங்க? நீங்க முதல்ல போய் செக் பண்ணுங்க, அப்புறமா நான் சொல்றேன். முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க சார். சொல்லுங்க மேடம். ஹாஸ்டலுக்கு வராம ஒரு பொண்ணு ஃப்ரெண்டு கூட சுத்திட்டு இருக்காளமே, யாரோ ஒரு ஆள் ஃபோன் பண்ணி சொல்றாங்க. யாருன்னு பார்க்க மாட்டீங்களா? காவேரி தான் மேடம் அப்படி பண்றா. மத்த பொண்ணுங்க யாரும் அப்படி பண்றது இல்ல மேடம். நீங்க போய் காவேரி வந்திருக்காளான்னு பாருங்க. அவ இருந்தா வேற யார் வரலன்னு செக் பண்ணுங்க. சரிங்க மேடம். குட் ஈவினிங். காவேரி எங்க? அவ காலேஜ்க்கு போயிட்டு இன்னும் ஹாஸ்டலுக்கு வரல மேடம். எங்க போயிருக்கான்னு ஏதாவது தெரியுமா? தெரியல மேடம். திருட்டுத்தனமா செல்போன் ஏதாவது வச்சிருக்காளா? தெரியல மேடம். வந்தா மேடம்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. என்ன? ஓகே மேடம். மேடம், காவேரி தான் இன்னும் வரல. டிஜிபி செந்தமிழரசியோட பேத்திங்கிறதுனால ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதா? அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் மேடம். இது ஃபர்ஸ்ட் டைம்னா பரவாயில்ல, அடிக்கடி இப்படிதான் பண்றா. ஏன் எங்க கிட்ட சொல்லலன்னு அவங்க கேட்டா நம்மளால பதில் சொல்ல முடியாது மேடம். அரசி மேடத்துக்கெல்லாம் ஒன்றும் ஃபோன் பண்ண வேணாம். அவங்க பேரண்ட்ஸ்க்கே ஃபோன் பண்ணுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்க மேடம். எப்படி இருக்கீங்க நீங்க? நல்லா இருக்குமா? நீங்க எப்படிமா இருக்கீங்க? உயிரோட இருந்துகிட்டு இருக்கேன். அம்மா, ஏமா இப்படிலாம் பேசுறீங்க? உங்களை பத்தி அப்பா கிட்ட எத்தனை தடவை விசாரிச்சிருக்கேன் தெரியுமா? ஆனா அப்பா நம்ம ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற ஏதோ ஒரு டாக்டரை கொலை பண்ணிட்டு நீங்க தலைமறைவா இருக்கீங்கன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் உங்களை யாரும் கடத்தி வச்சுட்டு பணம் கேட்டு மிரட்டுறதாவும் சொன்னாரு. என்னமா நடந்தது? அம்மா, உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கோம், சொல்லுங்கம்மா. மா, சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா, என்ன நடந்தது? லேடி டாக்டர் நான் கொலை பண்ணதா அவங்க அப்பா சொன்னது போய். அப்போ உங்களை யாரும் கடத்தி வச்சிருக்காங்கன்னு சொன்னது? அது உண்மை. யாருமா உங்களை கடத்தி வச்சிருந்தது? மா, யார் உங்களை கடத்தி வச்சிருந்தாங்க? உங்க அப்பா. உங்க அப்பா நல்லவர் இல்லப்பா. நல்லவர் இல்லையா?
என்னம்மா சொல்றீங்க? அவர் சம்பாதிச்சது எதுவுமே நல்ல வழியில இல்ல. எல்லாத்தையும் மறைச்சிட்டு நம்ம எல்லாரும் ஏமாத்திட்டு இருந்தாருப்பா. ஒரு கட்டத்துல எனக்கு அது தெரிய வந்துச்சு. நீ என்ன காட்டி கொடுத்தாலும் கொடுத்துருவேன்னு சொல்லி என்ன மிரட்டினார். நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன்ல, அந்த சமயத்துல நான் சாக கிடக்க இருந்தேனே, அந்த சமயத்துல பவர் ஆஃப் அட்டார்னி என்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு அதுக்கு பிறகு என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணார். அந்த சமயத்துலதான் செல்வி என்னை காப்பாத்தி பாதுகாப்பான இடத்துல என்ன வச்சிருந்தா. ஆனா அதையும் உங்க அப்பா ஸ்மெல் பண்ணிட்டார். மறுபடியும் என்ன கடத்தினார். அதுக்கப்புறம் ஜிஜே உங்க அப்பா கிட்ட இருந்து என்னை காப்பாத்த முயற்சி பண்ணப்பதான் மருமகன்னு கூட பார்க்காம அவரை சுட்டுட்டார். மணி, நான் சுயமா சம்பாதிச்சது எல்லாத்தையும் உங்க பேர்ல செட்டில் பண்ணிருக்கிறேன். அது ரொம்ப கிடையாதுப்பா. ஆனா உங்க வாழ்க்கைக்கு அது போதுமானதா இருக்கும். அம்மா இப்ப ஏமா அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? சொல்லணும்மா, சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. நீங்க ஏன் குழந்தைங்க, அதனால உங்ககிட்ட நான் உண்மையை சொல்லிட்டேன். அம்மா இங்க பாருங்க, நீங்க பேசாம எங்க கூட வந்துருங்கம்மா. சங்கீத், இல்லம்மா, உங்க அப்பா ஜிஜேவை சுட்ட கேஸ்ல நான் தான் முக்கியமான சாட்சி. அதனால என்ன செந்தமிழரசி பாதுகாப்பா எங்க இருக்க சொல்றாங்களோ அங்கதான் நான் இருந்தாகணும். செல்வி, வார்ட் பாய்க்கு ஏதாவது டிப்ஸ் கொடுத்தியா? கொடுத்துட்டேன். நான் மெடிசன்லாம் கண்டினியூ பண்ணுமா? பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இருக்கு. ஏன் இங்க உட்காந்துருக்கீங்க? ஜிஜே இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரு. செல்வி உள்ள இருக்கா, கிளம்பிக்கிட்டு இருக்கா. எனக்கு சொல்லவே இல்லையே. வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணலான்னு செல்வி சொன்னா. ஓ அப்படியா? ஒரு வழியா ஜிஜேவை காப்பாத்திட்டீங்க. இல்ல, விஸ்வநாதன் சுட்டதும் கரெக்ட் டைமுக்கு ஜிஜேவை ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்தீங்கல்ல, அதை சொன்னேன். என்னை விட செல்விக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க போல இருக்கு. செல்வி மேல நீங்க அதிகமா பாசம் வச்சிருக்கீங்களே, அத சொன்னேன். இப்ப உங்க வீட்லயும் தங்க முடியாது. எங்க போய் தங்க போறீங்க? செல்வி வீட்டுல போய் தங்குவேன். நோ நோ நோ. விஸ்வநாதன் உங்களையும் ஜிஜையும் கொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. விஸ்வநாதனை பிடிக்கிற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கணும். ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கிறது அவ்வளவு நல்லதில்லை. நீங்க என் வீட்டில் வந்து தங்கிக்கீங்களே. நான் செல்வி வீட்டுக்கே போயிடலான் இருக்கேன். சரோஜினி, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஏற்கனவே ஒரு தடவை என் பாதுகாப்புல இருங்கன்னு சொன்னேன். என் பேச்சை கேட்காம செல்வி வீட்டில் போய் இருந்தீங்க. ஓகே. ஆமா, அதுக்கு இல்லம்மா, ஏற்கனவே உங்க வீட்டில் 1008 பிரச்சனை இருக்கு. அம்மாவையும் கூட்டிட்டு போய் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத செல்வி. இவங்க ஒன்றை காப்பாற்றணும்னு நினைக்கிற மாதிரி நான் இவங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். இவங்க என் வீட்டில் இருக்கட்டும். இல்லை அத்தை மேடம், இவங்க என் வீட்டில் எங்கள் வீட்டில் இருக்கிறது தான் எல்லாருக்கும் சேஃப்டி. என்ன இருந்தாலும் ஒரு டிஜிபி வீட்டில் இருக்கிற மாதிரி வருமா ஜிச்சே? செல்வி, உன்னுடைய நல்லதுக்காகவும் சரோஜனுடைய நல்லதுக்காகவும் நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். சரிம்மா,
அம்மா அம்மா வீட்டில் இருக்கிறதும் என் வீட்டில் இருக்கிற மாதிரி தான். செல்வி, உன் வீட்டையும் நான் மஃப்டி போலீஸை வாட்ச் பண்ண சொல்லியிருக்கேன். ஜேஜேக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. தேங்க்ஸ் அத்தை. யாருக்கு சொன்னீங்க? எனக்கு சொன்னீங்களா, சரோஜினிக்கு சொன்னீங்களா? இல்லை, உங்களுக்கு தான் சொன்னேன் அத்தை மேடம். ஓ, அவங்களுக்கு தான் ஏற்கனவே சொல்லியிருப்பீங்களே. போலாமா? ஆ, வரேன். சரிம்மா, போலாம். ஹலோ ஹலோ, காவேரி விடுங்களா? ஆமாம், நீங்கள் யார்? காவேரி படிக்கிற காலேஜ் பிரின்சிபல் பேசுகிறேன். நீங்கள் யாரு? நான் காவேரியோட பாட்டி. பாட்டினா டிஜிபி செந்தமிழ் அரசி மேடமா? ஏங்க, பாட்டினா ஒரு பாட்டி தான் இருக்கணுமா? அப்பா சைடு அம்மா சைடு இருக்கக்கூடாதா? சாரிங்க, நான் டிஜிபி மேடம் நினச்சிட்டேன். நான் டிஜிபி இல்லை, ஆனால் என்ன நீங்கள் மேடம்னே கூப்பிடலாம். சரி, காவேரியோட பேரண்ட்ஸாவது இருக்காங்களா? அம்மா இருக்கா. அப்பா எங்கே சுற்றிட்டு இருக்காரோ தெரியல. அவங்க அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? கூப்பிட்றேன். வா பிள்ளை, உனக்கு தான். யாருமா? காவேரி ஹாஸ்டல்லேருந்து பேசுகிறாங்க. ஹலோ ஹலோ மேடம். மேடம், கரஸ்பாண்டன்ட் வந்திருக்கார் மேடம். காவேரியோட அம்மா லைன்ல இருக்காங்க. அவளை பத்தின டீடைல்ஸ் சொல்லிடுங்க. ஹலோ, நான் செல்வி பேசுகிறேன். மேடம், 11 மணி ஆயிடுச்சு. இன்னும் உங்க பொண்ணு ஹாஸ்டலுக்கு வரல. என்ன இவ்வளோ லேட்டாக சொல்கிறீங்க? வந்துருவான்னு பார்த்தோம், வரல. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்றோம். உடனே நீங்க கிளம்பி ஹாஸ்டலுக்கு வர முடியுமா? சரிங்க, நான் உடனே வரேன். என்ன பிள்ளை, என்ன சொன்னாங்க? காவேரி இன்னும் ஹாஸ்டலுக்கு வரலையா? என்ன வர சொல்றாங்க. நான் உடனே கிளம்புறேன். ஐயோ, என்ன பிள்ளை, மணி 11ஆவது. இந்த பொண்ணு ரொம்ப டூ மச்சா இருக்கா. சரி வா, நான் உங்க கூட வரேன். இல்லம்மா, நான் ஜிஜே கூட போறேன். ஜிஜேக்கு தெரியுமா? ஐயோ, இப்படி பண்றல. சொல்லு செல்வி. எனக்கு காவேரி ஹாஸ்டலுக்கு வரலையா? அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. என்ன அர்ஜென்ட்டா வர சொன்னாங்க. அப்படியா? சரி, நானும் வந்துடுறேன். நீ அங்கே போகிறதுக்குள்ள நான் வந்துடுறேன். நீங்க வாங்க, நான் அங்க வந்துடுறேன். மாப்பிள்ள வா. நான் வரதுக்கு முன்னாடியே ஜிஜே இங்க வரேன்னு சொன்னாரு. நீ வர பிள்ளை, அவர் எப்போ டைம் கரெக்டா வந்திருக்காரு இப்போ வரதுக்கு. வா, நம்ம போய் விசாரிப்போம். வார்டன் ரூம் எங்க இருக்கு? 20 நம்பர் ரூம் அங்க இருக்கு. அங்க பிள்ளை. மேடம், காவேரி வந்துட்டாளா? வந்திருந்தாதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருப்பேனே. வேற எந்த ஸ்டூடெண்ட்டும் உங்க பொண்ணு மாதிரி லேட்டா வரதில்ல. அப்படியே வெளியில போற வேலை இருந்தாலும் என்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போறாங்க. போற ப்ரோக்ராம் லேட் ஆனாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. ஆனா உங்க பொண்ணு பெர்மிஷனும் வாங்கிட்டு போறது கிடையாது. லேட்டா வந்தாலும் எங்ககிட்ட காரணம் சரியா சொல்றது கிடையாது. இது ஃபர்ஸ்ட் டைம்னா பரவாயில்லைங்க. இதுக்கு முன்னாடி 3 டைம்ஸ் இதே மாதிரி லேட்டா வந்திருக்கா. 3 தடவை லேட்டா வந்திருக்கல. நீங்க எனக்கு இன்ஃபார்மே பண்ணலையே. ஏமா, உங்களை நம்ம தானே பொண்ணுங்களை ஹாஸ்டல்ல சேர்க்கிறோம். நீங்களே இப்படி அலட்சியமா இருந்தா எப்படி சொல்லுங்க? நோ, ஃபர்ஸ்ட் டைம் லேட்டா வந்தப்பவே காவேரி ஃபாதருக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம். நேரா வர சொல்லியும் வார்ன் பண்ணோம். காவேரி பத்தி ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தா அவங்க அம்மாக்கு ஃபோன் பண்ண வேண்டாம், எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்னு அவர்தான் சொன்னாரு. 3 தடவை அவருக்கு ஃபோன் பண்ணோம். காவேரி லேட்டா வரத பத்தி அவர் சீரியஸாவே எடுத்துக்கல. எங்களை சமாதானப்படுத்துற மாதிரி பேசுறாரு. பாத்தியா புள்ள, எல்லாம் அவரால தான். இதுக்கு முன்னாடி இப்படி நடந்தப்ப லேட் ஆனாலும் 9 மணிக்குள்ள ஹாஸ்டலுக்கு வந்துருவா. இன்னும் வரவே இல்ல. மணி 11க்கு மேல ஆச்சு. அதனாலதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். என்ன செல்வி, காவேரி வந்துட்டாளா? இன்னும் வரல சார். வரலையா? ஏற்கனவே 3 தடவை லேட்டா வந்திருக்காலாமே. இவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஆமா, ஃபோன் பண்ணாங்க. ஏன் என்கிட்ட சொல்லல ஜிஜே?
காவேரி பத்தி எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, அவ அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம்னு நீங்க சொன்னீங்களா? இல்லை செல்வி, உனக்கு கோவம் வரும். உனக்கு கோவம் வந்தா காவேரியை திட்டுவேன். அவள் அப்செட் ஆகி சரியா படிக்க மாட்டா. அதனால தான் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். நானும் சொல்லலை. நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கேன். செல்வி செல்வி என்ன நீ கெட்டு போறதுக்கு காரணமே நீங்க தான் சிச்சு. அம்மாவும் மதிக்காத, யாரும் மதிக்காத, சின்ன வயசுல இருந்து அவளுக்கு சொல்லி கொடுத்து நீங்க அவளை இப்படி வளர்த்து தொலைச்சிருக்கீங்க. 5ல விளையாடுறது 50ல விளையாடுது எல்லாம் நீங்க பண்ற வேலைதான். நீங்க கொடுக்க விவசாய கிடையாது உங்களுக்கு. பழமொழி சொல்ற நேரம் அது. இப்ப எதுக்கு அவங்க மேல கொச்சுக்கிறீங்க? பொண்ணை எப்படி வளர்க்குதுன்னு தெரியாம எனக்கு எதிரி மாதிரி வளர்த்து வச்சிருக்கீங்க. ப்ளீஸ் உங்க சண்டையெல்லாம் வீட்ல வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. நான் என் அம்மா கிட்ட பேசுறேன். அதுக்கப்புறம் என்னென்ன முடிவு பண்ணலாம். போன் வேற இந்த நேரத்தில். ஹலோ அம்மா, நான் செல்வி பேசுறேம்மா. சொல்லு செல்வி. அம்மா, காவேரி காலேஜ்ல இருந்து ஹாஸ்டலுக்கு வரலம்மா. எனக்கு போன் பண்ணாங்க. நான் ஹாஸ்டலுக்கு வந்திருக்கேன். வந்துட்டாளா இல்ல இன்னும் வரலையா? இன்னும் வரலம்மா. இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா? இது மாதிரி 3 தடவை இப்படி லேட்டா வந்திருக்கா. ஜிஜே கிட்ட சொல்லிருக்காங்க. அவர் என்கிட்ட சொல்லாம இருந்திருக்காரு. என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்றது ரொம்ப முக்கியமா இப்போ? பாருங்க அம்மா, இப்ப என்னம்மா பண்றது? நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத, நான் பாத்துக்கிறேன். ஐயோ அம்மா, வெளியே தெரிஞ்சா எவ்வளவு அசிங்கம். இல்ல, வெளியே தெரியாம நான் பாத்துக்கிறேன். சரி சரி. ஐயோ, அவ எங்க போனா என்ன? எனக்கு ஒண்ணுமே புரியல. பொம்பளை பிள்ளை பெற்றதும் போதும், வயிற்றுல நெருப்ப கட்டி அழறதும் போதும். அத்தா, நீங்க சும்மா இருக்கீங்களா? நீங்க சொல்ற பொம்பளை பிள்ளைங்களா அந்த காலம். இப்போ பொம்பளை பிள்ளைங்களா தெளிவா இருக்காங்க, தைரியமா இருக்காங்க. நல்லா பேசுங்க. அது மட்டும் நல்லா கத்துக்கிட்டீங்க, நல்லா பேசுறதுக்கு. சரி, நான் பேசல. இவங்க மட்டும் பேசணும். நீங்க பேசுங்க. என்ன பாரு, பொண்ணக்காரன் நாம துடிச்சு போயிருக்கோம். அவர் கொஞ்சமாவது கவலை இருக்கா பாரு. எங்க போயிருப்பா? ஐயோ, என்ன பண்றது? பாத்திலக்கா, இந்த இடத்துல தான் தலைமறைவா இருக்காரு. வணக்கம் விஸ்வநாதன் சார். மதுரை திலகா. விஸ்வநாதன் சார். த கிரேட் பிசினஸ் மேனையும் த கிரேட் லாயரையும் சந்திக்க வச்சிருக்கேன். கேட்க வேண்டியதை கேளுங்க, பேச வேண்டியதை பேசுங்க. நான் பேசாம பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவரை நான் ஒரு பெரிய பிசினஸ் மேனா நினைக்கல, என் சொந்தக்காரரா நினைக்கிறேன். என்ன திலகா சொல்ற? செல்வியோட அம்மா அரசி, செல்வியோட அப்பா மிஸ்டர் விஸ்வநாதன். அரசி எனக்கு சொந்தம்னா அப்ப இவரு எனக்கு சொந்தம் தானே? எஸ் எஸ், நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன் திலகா. அவர் கிரேட் பிசினஸ் மேனும் இல்லை, நீ கிரேட் லாயரும் இல்லை. 2 பேரும் க்ளோஸ் ரிலேஷன்ஸ். என்ன ஜன்னல் தான் இடையில இருக்கு. நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சிங்கப்பெருமாள் சொன்னாரு. நல்ல தம்பியை பெயிலில் எடுக்கணும். சிங்கப்பெருமாள் சொன்னாரு. அவனை பெயிலில் எடுக்க உங்களால் மட்டும்தான் முடியும். சிங்கப்பெருமாள் சொன்னாரு. ஜெயிலில் தீவிரவாதி செல்லியனை கொன்னது யாமினி. அவளையே வெளியே கொண்டு வந்துட்டீங்க. இதை நான் சொல்லலை, நீங்கள் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டீங்க. உங்களை மாதிரி திறமையான லாயரை நான் பார்த்ததே இல்லை. இதை நான் பல தடவை சொல்லியிருக்கேன். டாக்டர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் நல்லவன் இல்லை, நல்ல தம்பியும் நல்லவன் இல்லை. அதான் திலகாவுக்கு தெரியுமே. எப்படி தெரியும்? இப்போ நீங்கள் தானே சொன்னீங்க.
சிங்க பெருமாள், நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருக்கீங்களா? நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் பேசுவேனா? நீங்கள் பேசுங்க. அரசு என்னை அரெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறா, அழைக்கணும்னு நினைக்கிறா. இது வரைக்கும் என்னை காட்டி கொடுக்காத சரோஜினி இப்போ என்னை காட்டி கொடுத்துட்டா. நான் அவளை கடத்தி வச்சிருந்ததா அரசுக்கிட்ட போய் சொல்லியிருக்கா. கடத்தி வச்சிருந்த ஜிஜேவை அவள் காப்பாற்றியிருக்கா. மாமா சார்னு ஜிஜே என் தலையில் மண்ணை வாரி போட்டான். அவனை புதைக்கிற இடத்துல நான் மண்ணை வாரி போடணும். அவங்க எல்லாரையும் நான் பழி வாங்கணும். நான் தலைமறைவாக இருக்கிறதுனால என்னால் பழி வாங்க முடியல. அதுக்காக நல்ல தம்பி வெளியே வரணும். நல்ல தம்பி வெளியே வந்துட்டான். வாட் டு யூ மீன்? எப்போ நான் இந்த கேஸை ஒத்துக்கிட்டேனோ அப்பவே நல்ல தம்பி வெளியே வந்த மாதிரி தான். இப்போ நான் பேசலாமா? திலகாவை நான் பார்க்க போன அன்னைக்கே சொல்லிட்டேன், இந்த கேஸில் திலகா தான் ஜெயிப்பான்னு. சொன்னதை சொல்லணும்ல. உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் வேணுன்றத சிங்க பெருமாள் கிட்ட சொல்லுங்கள். கரெக்டாக சொன்னீங்க சார். கேஸ் விஷயத்தை திலகா பார்த்துக்கிட்டோம், ஃபீஸ் விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். வாங்க. வாங்கிட்டு வந்துடுறேன். கண்ட்ரோல் ரூம். ஹலோ, கண்ட்ரோல் ரூம் ஓவர். நான் டிஜிபி செந்தமிழரசி பேசுகிறேன். நான் சொல்கிற மேட்டரை எல்லா ஸ்டேஷனுக்கும் பாஸ் பண்ணுங்க. ஏன்டா என்ன இப்படி போர் அடிக்கிற? எங்கேயாவது பீச்சுக்கு பார்க்குக்கு என்ன கூட்டிட்டு போயேன். ஏய், விளையாடுறியா? காலேஜ் கட்டடிச்சு நடு ரோட்டில் வந்து உட்காந்துருக்கோம், யாராவது பார்த்துருவாங்களோன்னு பயத்தில் இருக்கேன். ஆளை பாரு. ஏன்டா இப்படி பயந்து சாகுற? ஒரு பொண்ணு நானே வார்டனுக்கு டிம்கி கொடுத்துட்டு டெய்லி லேட்டா ஹாஸ்டலுக்கு போறேன். நீ ஒரு வேஸ்டடா. என்ன பயப்படுற? இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா தான். என்ன இன்ஸ்பெக்டர் சார், எங்களை ஃபாலோ பண்றதை தவிர உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? சொல்லுங்க, வேற டியூட்டியே இல்லையா உங்களுக்கு? டிஜிபி மேடம் உங்களை ஹாஸ்டலில் கொண்டு போய் விட சொல்லிருக்காங்கம்மா. ஹலோ, ஹாஸ்டலுக்கு எப்போ போகணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க ஒன்றும் சொல்ல தேவையில்லை. தம்பி, நீ போய் வண்டியில் ஏறு. எதுக்கு? அவரை கொஞ்சம் ஸ்டேஷனில் கொண்டு போய் விசாரிக்க வேண்டியிருக்குமா. ஸ்டேஷனுக்கா? என்ன விசாரிக்கணும்? கொஞ்சம் விசாரிக்க வேண்டியிருக்குமா. தம்பி, நீ வாப்பா வண்டியில் ஏறு. இவன் என்ன தப்பு பண்ணான்னு இவனை ஸ்டேஷன் கூட்டு போறீங்க? அதெல்லாம் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாதுமா. நீங்க இதுல தலையிடாதீங்க தயவு செய்து. இவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட். நான் கேட்காம வேற யார் கேட்பாங்க? இதெல்லாம் என்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லம்மா. தம்பி, நீ வண்டியில ஏறு. இவன் வந்தா நானும் வருவேன். அம்மா, நான் உங்களை கூப்பிடலம்மா, அவனை தான் கூப்பிடுறேன். டேய் தம்பி, வண்டியில ஏறு. இவன் எங்க இருக்கானோ அங்க நானும் இருப்பேன். நானும் வருவேன். அப்படியா? அப்ப 2 பேரும் வண்டியில ஏறுங்க. என்ன பைக்கா? அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, ஸ்டேஷன்ல இருக்கும். ஏறுங்க வண்டியில. வண்டி அடியா. காஞ்சனாமா, காஞ்சனாமா, கவுதரமா, காஞ்சனாமா, கவுதரமா, காஞ்சனாமா, கவுதரமா, அம்மா, அம்மா, என்னடா பொறுமைக்கு கதை வச்சு நிக்கிற? என்னது காஞ்சனவா காஞ்சனவா கோவி நிக்கிற? பார்த்தோன்னே பதறி போய் ஓடியாரம்பா. என்னத்த பார்த்து பதறி போன? போலீஸ் கார்ல. என்னது போலீஸா? ஐயோ ஐயோ யோ, நம்ம சாராய காய்ச்சல் விஷயம் எப்படி போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சியா? ஜீப்ல வராங்க யார் ரேடுக்கு வந்துக்கிறாங்க யார்? ஐயோ, அதுக்குள்ள வேற இடத்துக்கு சரக்கெல்லாம் மாத்தின்னு போயா? இல்லன்னா அவனுக்கு எல்லாத்தையும் அழிப்பு போடுவானுங்க. எதிரியா? யாரு வந்தாலும் நம்ம சாராயம் விற்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியாது. ஐயோ ஐயோ ஐயோ, டிஸ்டர்ப் பண்ற. விக்கிற சரக்கெல்லாம் ஆம்புட்டியும் போட்டு மல்லது கிடக்குது பாரு. ஆமா, போலீஸ் எங்க வந்திருக்குது? ஐயோ, அத சொல்ல வரலமா. என்ன? அம்மா, நம்ம ஜெகனை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்கம்மா. என்னது? ஜெகனை போலீஸ் புடிச்சிட்டு போய்க்குதா? ஆமாம்மா. ஐயோ, எதிரியா? ஐயோ, என் பிள்ளைய போலீஸ் புடிச்சிட்டு போய்க்குது. எதுக்கு என் பிள்ளைய போலீஸ் புடிச்சிட்டு போய்க்குது? கூட படிக்கிற பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னாலம்மா, அந்த பொண்ணையும் அவனை நம்ம போலீஸ் கூட்டிட்டு போயிருக்காங்க. யார புடிச்சின்னு போட்டாங்களா? ஐயோ, நம்ம பிள்ளை ஜெகனை தான்
எதுக்கிட்ட புடிச்சுன்னு போனானுங்க? ஐயோ அது என்ன எதுன்னு ஸ்டேஷனுக்கு போய் கேளியா ஏச்சு வாயா. கமெண்ட்ரி புடிச்சுன்னு போய் காசு வாங்கின்னு விட்டுருவானுங்கடி. என்ன ஏன்டி உயிர் எடுக்கிற? கஸ்மாலம் இந்த பேரு இப்படி குடிச்சிட்டு உருண்டு கிடக்குறிய. இந்த பாரு உன்னை நம்பி பிரயோஜனம் இல்ல. போலீஸாண்ட போய் நானே பேசிக்கிறேன். இப்படியே குச்சி 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 செத்து தொலை. கஸ்மாலம் நீ வாடா கண்ணே. என் பிள்ளைய கூட்டின்னு போய் என்னெல்லாம் பண்றானு. உதய் குட் மார்னிங். என்னது? பாதாம் மில்க். பாதாம் மில்கா? சாதாரண பால்லையே தண்ணி கலந்து கொடுக்கறவனி, இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா பாதாம் மில்க்? அது ஒண்ணே இல்ல உதய், அன்னைக்கு உங்க தங்கச்சி வந்து பெருசா அளந்துட்டு போனால, அவ ஸ்டேட்டஸ் மேல இருக்குன்னு. நம்ம மட்டும் என்ன குறைஞ்சிட்டோம்? அதான் பாதாம் பிஸ்தா முந்திரி நம்மளது அப்படியே ஏறிட்டே போட்டுமே. பாதாம் பால் சாப்பிட்டா ஸ்டேட்டஸ் மேல போயிடுமா? நீயா பேசல, உன்னை யாரோ பேச வைக்கிறாங்க. உதய் ஹன்னி. என்ன செல்வா, உதய் என்னமோ சொல்லிட்டு இருக்காரு போல இருக்கு. அவர் என்ன அண்ணி சொல்றது, இனிமே நான் சொல்றத மட்டும்தான் அவர் செய்வாரு. அண்ணி காலையில இருந்து உள்ளங்கை அரைச்சிட்டே இருக்க அண்ணி. அப்படின்னா என்ன? உள்ளங்கை அரைச்சிட்டு இருக்கா? நல்லா அரைக்கட்டும். உள்ளங்கை அரிக்க அரிக்க பணம் கொட்ட போகுதுன்னு அர்த்தம். குஷ்டமும் வரும்னு சொல்லுவாங்க. பின்ன என்ன, கஞ்சா விக்கிறவன் சாராயம் காய்ச்சறவன் கேஸ்லாம் எடுத்து வாதாட சொல்ற, அவன் கொடுக்கற காசை கை நீட்டி வாங்குற. கையும் அரிக்கும் உடம்பெல்லாம் அரிக்கும். ஏங்க இப்பதான் வாழ்க்கையில ஏதோ உருப்பிட்டு மேல வந்துட்டு இருக்கோம் படிப்படியா. அது உங்களுக்கு பொறுக்கலையா? எப்ப பார்த்தாலும் அவசகுணமா ஏதாவது பேசிக்கிட்டே இருங்க. போங்க அண்ணி. நீங்க சொன்ன மாதிரி பணம் வருமா இல்ல உதய் சொன்ன மாதிரி குஷ்டம் வருமா? ஐயா அதோ குஷ்டம் வந்துருச்சு. அண்ணி சாரிப்பா, அதிர்ஷ்டம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வா போய் பார்க்கலாம். ஏம்மா ஏம்மா வைக்கலையா இருக்காரம்மா? நீங்க யாருங்க? சாராய விக்கிற காஞ்சனா யாருன்னு கண்ணமாப்பேட்டையில வந்து கேட்டா கோவத்துல இருக்கிற புள்ள கூட டக்குன்னு எஞ்சி ஊட்ட சொல்லிடுமா. சாராய விக்கிறது எனக்கு சைடு பிசினஸ் தான், ஆனா எனக்கு மெயின் பிசினஸ் வேறம்மா. இங்க பாருங்க, உங்க சைடு பிசினஸ் என்ன மெயின் பிசினஸ் என்னலாம் தெரிய வேண்டாம், வந்த விஷயத்த சொல்லுங்க. எம்மா அவனை போலீஸ் புடிச்சுன்னு போட்டாங்கய்யா. நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தி கொடுக்கணும். உங்க பையனை எதுக்கு போலீஸ் புடிச்சிட்டு போனோம்? சாராயம் வித்தானா? ஐயோ அவன் ஏன் சாராய விக்கணும்? அவனை நான் காலேஜ்ல படிக்க வச்சிருக்கையா. ஏதோ ஒரு பெரிய இடத்து போன லவ் பண்ணிக்கினான் போல இருக்குது. அவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாங்க. போலீஸ் விட அள்ளின்னு போயிட்டாங்கய்யா. பெரிய இடத்து பொண்ணை லவ் பண்ணி இருக்காங்கறீங்க, அவங்க சைடுல ஸ்ட்ராங்கா கவனிச்சிருப்பாங்களே. அதை விட நான் ஸ்ட்ராங்கா கவனிப்பையா? எனக்கு ஒரே ஒரு புள்ளதையா. ஏன் பொழப்பு தான் சாராய விக்கிற பொழப்பு. அவனை ரொம்ப நல்லவனா வளர்த்துக்கிறையா. போலீஸ் ஸ்டேஷனு லாக்கப்பு இதெல்லாம் எனக்கு பழகி போச்சு. என் புள்ள தாங்க மாட்டாயா. அவ படிச்சு பெரிய ஆளா ஆகணுயா. ஐயா நீங்க தான் ஐயா காப்பாத்தணும். உங்களை நம்பி வந்திருக்கையா. என் பிள்ளைய காப்பாத்தி கொடுத்துருக்கையா. ஐயா ஐயா என் பிள்ளைய காப்பாத்தி. என்ன விஷயம்? வாங்கன்னு சொல்றல. வாங்க. ஏய் ஏன் உதய் அந்த மாதிரி உங்களை கவனிக்கிறேன்னு சொல்றாங்களே, அப்புறம் எதுக்கு யோசிக்கிறீங்க? யோசிக்காம என்ன பண்ண சொல்ற? இதெல்லாம் நல்ல கேஸா? கஞ்சா விக்கிறவன் சாராயம் காய்ச்சறவன் இந்த கேஸ்ல நான் எடுத்து வாதாடணுமா? கொஞ்சம் கூட பிடிக்கலடி எனக்கு. ஏங்க அந்த அம்மா சாராயம் விக்கிறது தப்பு, அவங்க போய் லவ் பண்றதுமா தப்பு? இந்த உலகத்துல யார் தாங்க லவ் பண்ணல? ஏன் நீங்க லவ் பண்ணலையா? அது மட்டும் என்ன ஹை கிளாஸா? அதுவும் லோ கிளாஸ் தானே. அட்வான்ஸ் பண்ண ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? ஐயோ அவசரத்துல எடுத்துன்னு வரதுக்கு மறந்துட்டேம்மா. இத பாருமா, என் பையனை வெளியே கூட்டி அந்த உடனே பெரிய தட்டுல பூ பழம் பணம் எல்லாம் வச்சு கொண்டாந்து கொடுக்குறேம்மா. இத பாருங்களே, உங்க கலருக்கு ஏத்த மாதிரி புடவை எடுத்து கொடுக்குறேம்மா. கடைக்கு போகும்போது எங்களுக்கு ஒரு போன் பண்ணுங்க. எங்க வீட்ல எந்த கலர் புடவை இல்லையோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எடுத்துட்டு வந்துருங்க. அம்மா போன் எதுக்குமா? நான் உங்களையே கூட்டிட்டு போய் உங்க கலருக்கு ஏத்த மாதிரி புடவை எடுத்து கொடுக்குறேம்மா. என் பிள்ளைய எப்படியா சீக்கிரமா கூட்டிட்டு வர சொல்லுமா. வைக்கலையா? நீங்க கவலைப்படாதீங்க, வருவாரு. போலீஸ்காரங்க என் பிள்ளையில அடை கட்டிடுவாங்க. வருவாருங்க. இங்க பாருங்கம்மா, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. உங்க பையனுக்கு ஒண்ணும் ஆகாது. என் வீட்டுக்கட ஸ்டேஷனுக்கு வந்தா ஸ்டேஷனே அதிரும். அவர் யார் தெரியும்ல? டிஜிபி செந்தமிழரசியோட பையன். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, நான் அவர் அனுப்பிச்சு வைக்கிறேன். மச நிக்காம சீக்கிரம் கிளம்புங்க. இங்க பாருங்க, நான் கோவில் கேஸ் விஷயமா டீல் பண்ணிட்டு இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஆமாங்க, இந்த மாதிரி கோவில் கேஸ டீல் பண்ணீங்கன்னா ஜெயிச்சா ஒரு தொன்னையில புளியோதரையும் சக்கரை பொங்கலும் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியதுதான். இப்ப கிடைச்சிருக்கிறது சாராய கேஸ். லம்பா கிடைக்குங்க. சொன்ன கேளுங்க, வாங்க. வீணா என்ன டென்ஷன் பண்ணாத. நான் சொல்றத நீங்க கேட்கணும், வாங்க.
காசு கொடுத்து சீக்கிரம் கூப்பிட்டு வர மாட்டானுங்க. திலகா வந்தாச்சு. வணக்கம் நல்ல தம்பி. திலகா வந்திருக்காங்கன்னு சொன்னதுனால தான் நான் இங்கே வந்தேன். நீ வந்திருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். உன்னை பார்க்கவும் எனக்கு விருப்பம் இல்லை. நல்ல தம்பி, திலகாவை இங்க கூட்டிட்டு வந்ததே நான் தான். என் மேல நீ கோபமா இருப்பேன்னு எனக்கு தெரியும். நான் உனக்கு துரோகம் பண்ணதா நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா நான் பண்ணல. பண்ணது அரசி. நீ ஜெயில இருந்து தப்பிச்சு போய் அரசியை பழி வாங்குவேன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ உள்ளேயே இருந்துகிட்டு இருக்க. ஏன் நல்ல தம்பி, ஜெயில் சாப்பாடு புடிச்சு போச்சா? அரசியை நான் பழி வாங்குவேன். பழி வாங்கணும்னா நீ வெளியில இருக்கணும். உன்னை வெளியே கொண்டு போறதுக்காகத்தான் நானும் திலகாவும் வந்திருக்கோம். சொல்லு திலகா. ஆமா நல்ல தம்பி, உன்னை வெயில்ல வெளியே எடுக்கிறது நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன நம்பாத மாதிரி பாக்குற? ஏன் என்னால் எடுக்க முடியாதா? எவ்வளோ பெரிய கேஸாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் உன்னால் வெளியே எடுக்க முடியும்னு எனக்கு தெரியும். பட் என்ன வெளியே எடுக்க வேண்டிய அவசியம் உனக்கு என்ன? அதான் சொன்னோம்ல, அரசியை பழி வாங்கணும்னு. அரசியை பழி வாங்கணும். அதுக்கு முன்னாடி விஸ்வநாதன் ஜிஜி 2 பேரையும் பழி வாங்கணும். உன்னை வெயில்ல எடுக்க சொன்னதே அந்த விஸ்வநாதன் தான். என்ன இதையும் நம்பலையா? விஸ்வநாதன் என்ன கூப்பிட்டு பேசினாரு. நான் திலகாவை போய் பார்த்து பேசினேன். இப்போ நாங்கள் 2 பேரும் ஒன்றை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கோம். நான் யாரை கொலை பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த ஆள் என்னை பெயில் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆச்சரியமா இருக்கு. இப்படி ஆச்சரியம் வரணும்ல, வந்தா தானே நான் சொல்லுவேன். நல்ல தம்பி, நீ விசுவாசமானவன், ஜிஜே துரோகின்னு விஸ்வநாதன் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால தான் உன்னை பெயில் எடுக்க அனுப்பிச்சிருக்காரு. விஸ்வநாதன் உன்னை புரிஞ்சுக்கிட்டாரு. உன்கிட்ட அவரே சொன்னாரா? சொன்னதுனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். இல்லை திலகா, விஸ்வநாதன் என்னை வெளியே எடுக்கணும்னு நினைக்கிறதே பழி வாங்கத்தான். உடந்தையா இருக்கான். நான் சொல்லலை நல்ல தம்பி என்னை நம்ப மாட்டார்னு. இவரை நம்ப வேண்டாம், விஸ்வநாதனே நம்ப வேண்டாம். ஆனா என்ன நம்பு, நீ இவரை கடத்தி வச்சிருந்த. வாயில பிளாஸ்டர் ஒட்டி வச்சிருந்தாங்க திலகா. நான் வந்து கேட்டதுக்காக இவரை நீ ரிலீஸ் பண்ண. என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இவரை அனுப்பி வச்ச. அந்த நன்றியை நான் மறப்பேனா? இல்லை இல்லை, விஸ்வநாதன் சொன்னதுக்காக மட்டும் நான் இங்கே வரல. நீ எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் உனக்கு உதவி செய்யணும். அதுக்காகத்தான் இங்கே வந்திருக்கேன். நல்ல தம்பி, நீ கிரிமினல் தான், ஆனால் அதில் ஒரு நேர்மை இருக்கும். நீ தீவிரவாதி தான், ஆனால் அதில் ஒரு உறுதி இருக்கும். நீ கெட்டவன் தான், ஆனால் நீ நல்லவன். அப்படி நான் சொல்லல, விஸ்வநாதன் சொல்றாரு. அவர் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டாரு நல்ல தம்பி. உனக்கு செஞ்ச துரோகத்தை நினைச்சு ஃபீல் பண்றாரு. ஃபீல் பண்ணி ஹைட் அப்படியே இருக்கு, வெயிட் தான் குறைஞ்சிட்டாரு. நீ நேரில் பார்த்தா உனக்கே தெரியும். என்ன நல்ல தம்பி, உன்னை பெயில் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணவா? ஒத்துக்கிறேன் திலகா, இப்போவும் உனக்காக தான் ஒத்துக்கிறேன். ஆனால் விஸ்வநாதன் மேலே எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. என்ன நம்புறல்ல, அது போதும். என் விசாரணைக்கு நீ ஒத்துழைக்கணும். ஒத்துழைக்கிறேன். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், விஸ்வநாதனை நான் நம்ப மாட்டேன். முதல்ல உன்னை பெயில் எடுக்கணும். அதுக்கப்புறம் நீ விஸ்வநாதனை நம்புறதும் நம்பாததும் அதெல்லாம் அப்புறம். சரியா? அப்ப நான் கிளம்புறேன். உன்னை நம்ப வைக்கிறதுக்கு இவ்வளவு பேச வேண்டியிருக்கு. இப்ப சொன்னியே, இது நல்ல முடிவு. சிங்கப்பெருமாள், வாங்க கிளம்பலாம்.
ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்துட்டீங்கல்ல, ஃபோன் பண்ணுங்க. யார் யாருக்கு ஃபோன் பண்ணுமோ அவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணுங்க. கூப்பிடுங்க எல்லாரையும். இந்த பாருங்கம்மா, தயவு செஞ்சு எங்களை புரிஞ்சுக்கோங்க. நாங்களா எதுவும் பண்ணல. அப்போ நீங்களா எதுவும் பண்ணல, யாரோ சொல்லிதான் நீங்க நம்மள கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அப்படிதானே? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். உங்களை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட சொல்லிருக்காங்க, அவ்வளவுதான். தயவு செஞ்சு நீங்க எங்க கூட கோஆபரேட் பண்ணுங்க, ஓகே? என்ன ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டு இவனை என்ன பண்ண போறீங்க? லாக்அப்ல வைக்க போறீங்களா? ஆமா, எதுக்காக இவனை இங்க கொண்டு வந்தீங்க? கொலை பண்ணானா, கொள்ளை அடிச்சானா, இல்ல யாரையாவது கடத்தினானா? சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், என்ன பண்ணா இவன்? இது பாருங்க இன்ஸ்பெக்டர், காலேஜ் ஸ்டூடெண்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து கேவலப்படுத்திருக்கீங்க. அதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். சொல்லலைன்னா நான் உங்களை விட மாட்டேன். ஒட்டுமொத்த காலேஜையும் கூட்டிட்டு வந்து ஸ்டேஷன் வாசல்ல நிக்க வச்சு மறியல் பண்ணுவேன். உங்களை சஸ்பெண்ட் பண்ற வரைக்கும் நான் விட மாட்டேன். காவேரி, என்னடி இது? ஸ்டேஷன்ல வந்து தகராறு பண்ணிட்டு இருக்க. ஹாஸ்டலுக்கு வரலன்னா அங்க இருந்து போன் பண்றாங்க, ஸ்டேஷன்ல இருக்கேன்னா உன் பாட்டி போன் பண்றாங்க. எங்கடி போன, யார் கூட போன? என்னடி இது? நான் என்ன காரியம் பண்ணிட்டு வந்து நிக்கிறான பாருங்க. இரு செல்வி, ஏன் இப்படி அவமானப்படுத்துறீங்களே? செல்வி, நீ தான் இப்ப அவமானப்படுத்துற. யார்? நான் அவமானப்படுத்துறேனா? எங்க ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கா. யார் அவமானப்படுத்துறா? நானா? ஸ்டேஷனுக்கு இப்பதான் நம்ம முதல்ல வரமா, இதுக்கு முன்னாடி வந்தது இல்லையா? என்ன? ப்ளீஸ் கொஞ்சம் சும்மா இருக்கியா ப்ளீஸ்? இன்ஸ்பெக்டர், என்ன சார் நடந்தது? டிஜிபி மேடம் பேத்தியை காணும்னு ஃபோன் பண்ணாங்க சார். நான் அவங்க 2 பேரையும் பார்த்தேன்னு சொன்னேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பொண்ணை கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுட்டு அந்த பையனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்க பேரண்ட்ஸை வர வச்சு வான் பண்ணி அனுப்புங்கன்னு சொன்னாங்க சார். அந்த பையனை நான் காரில் ஏற்றினேன். இந்த பொண்ணு அடம் பிடிச்சி நானும் வருவேன்னு சொல்லி காரில் ஏறிட்டாங்க சார். இங்க வந்ததுக்கப்புறம் என்ன சஸ்பெண்ட் பண்ண வச்சிருவேன்னு சொல்றாங்க சார். ஐ எம் சாரி, சின்ன பொண்ணை விட்டுருங்களேன். ஏண்டி காவேரி, போலீஸ மிரட்டுற அளவுக்கு நீ வந்துட்டியா? யார் கொடுத்த தைரியம் இதெல்லாம்? இவன் கொடுத்தானா? ஆமா, எல்லாம் என் ஃப்ரெண்ட் கொடுத்த தைரியம் தான். என்ன நான் பேசிட்டு இருக்கேன், எதிர்த்து பேசுற? நான் ஒன்னும் எதிர்த்து பேசல. நீங்க கேட்ட கேள்விக்கு தான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். பாடிங்க, உன் பாட்டி ஒரு டிஜிபி. எங்க எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வந்து நம்ம குடும்பத்தையே நீ அசிங்கப்படுத்த. அவங்கள ஒண்ணு நான் அசிங்கப்படுத்தல. அவங்க கிட்ட கேளுங்க, எது அசிங்கம்னு அவங்களே சொல்லுவாங்க. என்னடி பேசுற? செல்வி, பேசுற நீ? விடு விடு விடு. ஹலோ இன்ஸ்பெக்டர், எதுக்காக சார் உங்க பையனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? எந்த செக்ஷன்ல புக் பண்ணிருக்கீங்க? ஏன் சார், லவ் பண்ற தப்பா? லவ் பண்ற எத்தனையோ பேருக்கு ஸ்டேஷன்ல கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க, அது தெரியுமா உங்களுக்கு? என்ன, பொண்ணு பணக்காரி, பையன் ஏழை, அவங்க சைடுல பிரஷர் கொடுத்திருப்பாங்க, அதனால பையனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? இங்க பாருங்க, பையனை உடனே ரிலீஸ் பண்ணி இவங்க கூட அனுப்பி வைங்க. இல்ல இந்த கேஸை நான் வேற மாதிரி ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். உதய், வக்கீலையா பேசுங்க. இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசினீங்க, இப்ப என்ன பேசாம வாயிடுச்சு போய் நிக்கிறீங்க? பேசுங்க, எடுத்து சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாமா. எனக்காக நீங்க ஸ்டேஷனுக்கு வருவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல மாமா. உங்க சப்போர்ட் இருந்தா போதும் மாமா. எந்த சட்டமும் எங்களை எதுவும் பண்ண முடியாது மாமா. என்ன மாமா எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? இங்க பாரு காவேரி, இந்த அம்மாவோட பையனுக்காக தான் இந்த கேஸை எடுத்துக்கிட்டேன்.
இந்த கேஸ்ல சம்மந்தப்பட்டிருக்க பொண்ணு நீன்னு எனக்கு தெரியாது. நான் வேற யாரோ நினைச்சிட்டேன். இத பாருமா, இந்த பையன் உனக்கு எந்த விதத்திலையும் பொருத்தம் இல்ல. தயவு செஞ்சு அம்மா அப்பா பேச்ச கேட்டு வீட்டுக்கு போ. மாமா, திடீர்னு பல்டி அடிச்சிட்டீங்க. வேற எந்த வீட்டு பொண்ணும் காதலிக்கலாம், ஆனா உங்க வீட்டு பொண்ணு காதலிக்க கூடாது, அப்படிதானே? நீங்க குப்பத்து பொண்ணையே காதலிச்சவராச்சே, அதனால காதலுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்களும் காசுக்காக தான் வந்திருக்கீங்க மாமா. என் ஃப்ரெண்டு ஜெகனை எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியுமாமா. நீங்க முதல்ல கிளம்புங்க. இங்க பாருமா, உன்னால உன் பாட்டியோட கௌரவம் கெட்டு போயிடக்கூடாது. அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதையே தான் உங்க அக்காவும் சொன்னாங்க. இப்ப நீங்களும் சொல்றீங்க. என்னால பாட்டியோட சாரி உங்க அம்மாவோட கௌரவம் போயிடுமா? உங்களால போகாத கௌரவமா என்னால போயிட போகுது? நீங்களும் உங்க தங்கச்சி கலையரசியும் அவங்கள எவ்வளவு கேவலப்படுத்துனீங்கன்னு எனக்கு தெரியும். போங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டு. வக்கீலையா நில்லுங்கய்யா. ஐயா ஐயா நில்லுங்கய்யா. ஐயா 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 வக்கீலையா நில்லுயா நில்லுங்கய்யா. என்ன நீங்க அந்த இன்ஸ்பெக்டர் ஏட்டு நாட்டு போட்டு தஞ்சாவூர்னு பேசினீங்க. அந்த ஐயாவும் அம்மா வந்த உடனே சட்டுன்னு வாயிடுச்சு போய் நின்னுங்க. என் பிள்ளைக்கு என்னையாவது பேசுங்கய்யா. இங்க பாருங்க, என்ன மன்னிச்சிருங்க. இந்த கேஸை நல்லா எடுத்துக்க முடியாது. மறுபடியும் அந்த பொண்ணு கூட உங்க பையனை பழக வேணான்னு சொல்லுங்க, புரிஞ்சுதா? வக்கீலையா, ஐயோ என்ன இந்த ஆள் படிக்க இப்படி சொல்லிட்டு போறாரு. ஐயோ நான் என்ன பண்ணுவேன் ஐயா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.